வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக்கோட டே 4 மார்னிங் ஓட்டு ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு ஆல்ரெடி பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனல் கிட்டத்தட்ட 89,000 கிராஸ் பண்ணியிருக்கு. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இது பண்ணியிருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் 1,00,000 வந்துட்டு 11,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியும். நீங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாது கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக வந்துட்டு ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக வந்து நான் கேட்குற கொஸ்டின்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பற்றி நான் வியானா இருக்காங்க. 1,428 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 32.03. ஸோ வியானா இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள் பெருசாக வந்துச்சுங்கிட்டே கிடையாது. ஆனால் சூப்பராக வந்துட்டு அந்த டாஸ்க்கை வந்துட்டு அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸு தாவணி தான் போட்டுதாங்க. அதையும் பொருட்படுத்தாமல் தாவணிக்குள்ள எவ்வளோ பாட்டில் கனெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவும் கலெக்ட் பண்ணி இவங்களும் விக்கல் சீக்கிரமும் சூப்பராக சேர்ந்து அந்த பாட்டில்ஸை கலெக்ட் பண்ண விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு அவங்களோட கேம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டை டிஃபரெண்ட் கிட்டத்தட்ட இல்லை 1,00,000 ஓட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிருக்காங்கன்றதுனால நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, இவங்க ராணுவோட ஃப்ரெண்டு ராணுவ மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. என்னென்னா அவருக்கு வந்து பிஆர் ஓட்டு இருக்குன்ற விஷயங்கள் அப்படின்னு இருக்கும்போது உங்களோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் இருக்காதா அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே இவங்க அதுக்கப்புறம் நம்ம ஆதரெல்லாம் பேசும்போது இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு 15,000 சொல்லிட்டு பிஆர் டீம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி தேர் இஸ் எ சான்ஸ் அந்த மாதிரி இருக்குமோன்னு நிறைய பேர் வந்து டவுட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வியானா வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு கேம் கொடுக்குறாங்க. இன்னும் ஒன்று வீட்டில் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை கொஞ்சம் பண்ணால், ஏன்னா அவங்க அந்த டீமில் தான் இருக்காங்க, அந்த பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் உங்களுக்கு வியானாவை பிடிக்க மாட்டேறத சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்காப்ல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,884 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 13.36. திடீர்னு பார்த்தா பொங்குறாரு. அதுவும் வந்துட்டு எஃப்ஜே கூட. இன்னும் எஃப்ஜே உங்களுடைய கூட பிறக்காத தம்பியாச்சு அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. கிச்சனில் ஒரு பாக்பட்டி மேலே கையை வச்சா விட மாட்டேன். நானும் எப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் 39,000 பேரில் ஒருத்தனா வந்துட்டு விஜய் ஸ்டாரில் வந்தவன். நான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாலண்டராக எஃப்ஜே கிட்ட போய் அந்த லைட்டர் கீழே வை, அவர் வைக்க மாட்டேன், வைக்கலனா நான் சாப்பாடு செய்ய மாட்டேன், ஸ்ட்ரைக்குன்ட்டார். என்னையா ஒரு லைட்டருக்கு ஸ்ட்ரைக்கா? இது புதுசாக இருக்குண்ணா. ஆமாங்க, இவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் கேட்கும்போது நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் கெமியும் சேர்ந்து எஃப்ஜே வந்து புரட்டி எடுத்தாங்க. அம்மாவால் அதை எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் அம்மாவும் சொல்லிட்டாங்க. யார்? நம்ம கனியம்மா. ஆமாம், அந்த ப்ராப்பர்ட்டி நீ கைவிடக்கூடாது எஃப்ஜே, அது ரொம்ப தப்பு அப்படின்ட்டாங்க. நல்ல விஷயந்தான். ஸோ இருந்தாலும் இந்த எஃப்ஜே வந்து இன்றைக்கி ரொம்ப டூ மச்சாக பிகப் பண்ணியிருந்தார். எஃப்ஜே பற்றி என்ன நினைக்கிறீங்க, பிரவீனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? செகண்ட் பிளேஸில் பிரவீன் இருக்கிறதுக்கு கரெக்டான ஒருத்தான ஒரு போசனா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,722 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.03. ஸோ சுபிக்ஷா டஃப்பான ஒரு பிளேயர் தான். இப்போ லைவில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்குறேன், அதாவது நைட்டு பார்த்த இதில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு டீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இப்போதைக்கு 10 காயின் இருக்கான், எதையுமே இன்னும் கொடுக்கல. சப்போஸ் சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி வின் பண்ணாங்கன்னா இங்கேருந்து அந்த பிக் பாஸ் டீமில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் சேவ் பண்ணுறேன், நாமினேஷன் ப்ரிப்பாஸ் நான் கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு சரியான ஒரு ஒர்த்தான டீலை போட்டிருக்காங்க. செமையாக இருக்குது. அதே மாதிரி சுபிக்ஷா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அவங்களுடைய அந்த டாஸ்கில் என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது. ரொம்ப அழகாக தெளிவாக பேசுகிறாங்க, மெச்சூரிட்டியாக இருக்காங்க. அதேமாதிரி இவங்க வரும்போது இந்த ஆதரவு பண்ண அக்கப்போர், எஃப்ஜே பண்ண அக்கப்போர்லாம் ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. ஏன்னா அதில் ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருந்தாங்க, எப்படி அனுசரிக்கிறாங்க நம்ம கியூசியை, எப்படி வந்து பார்த்துக்கிறாங்க, அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்குறாங்களான்னு. அதெல்லாம் அந்த பொண்ணு சுபிக்ஷா பண்ணிச்சு. சாப்பாடு சமையல் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாத்தையுமே. ஆனால் அந்த பொண்ணு அங்கே வந்து பாட்டில் எடுத்து வந்தால் இந்த ரம்யாலேருந்து இன்னும் அப்பா ரொம்ப ஒஸ்ட்டாக பிகப் பண்ணியிருந்தாங்க. இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கலை இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 34,551 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.02. ஸோ கலை கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு பிளேயராக வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருந்தாலும் இன்னுமே அவருடைய அந்த விஷயங்களை வந்து ஸ்டஃபெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கார். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு பயோகிராஃபி நேற்று ஒன்று போட்டேன், அவ்வளோ விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவ்வளோ விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்காரு நேற்று. ஆனால் திடீர்னு வந்துட்டு டேபிளை தள்ளி விட்டு அந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணார். அவர் கோவம் வர மாதிரி. ஆனால் அவரால் தான் பெரிய பிரச்சனையே வந்துச்சு எஃப்ஜேக்கு. ஏன்னா உங்களோட தொழிலாளி தான், அவரால் நீங்கள் உங்களை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் கடைசியாக வந்து கிளவராக என்ன பண்ணிட்டாரு, இல்லை நான் வந்துட்டு இவங்களுக்கும் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு சில பேருக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அப்போ நீங்கள் அவங்களெல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவீங்களா, நான் வந்து காமனாக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு பெல்ட் ஸ்டாப்பில் அது ஒரு சிறப்பு தான். ஏன்னா விஜய் பார்வதியால் அதை வந்துட்டு இது பண்ணவே முடியல, கன்னியக்கா கிட்ட அதை பற்றி பேசவும் முடியல. அதேமாதிரி கலையரசு நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி பேசக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆள். ஆனால் இன்னுமே வந்துட்டு பாயிண்ட் அவுட்டோன்ற மாதிரி ரஜினி முருகன் டைலாக்கை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்படியே பாயிண்ட் அவுட்னா கண்டிப்பாக இவரை தூக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா துஷார் இருக்காப்ல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 32,766 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 10.45.
இன்றைக்கி ஓரளவுக்கு துஷார் கேம் ப்ளே பண்ணாப்புல. அதே மாதிரி ஒரே ஒரு வாட்டி தான் அரோரா பக்கத்தில் போய் உட்காந்தார். என்னடா இது ஒரே அதிசயமாக இருக்கிறது. எப்பயுமே அரோரா பின்னாடி மலைக்கா மலை மலை மாலான்னு சுற்றுவார். இப்போ என்னடா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேமில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரி இருக்கார். திடீர்னு பார்த்தா சபரிக்கிட்ட வந்து அடுத்த வாரம் கேப்டனாக காட்டுறேன் அப்படின்னு சொடக்க போடுறாரு. ஒன்றும் புரியலையப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் துஷார் மேலே நிறைய பேருக்கு, குறிப்பாக பெண்களோட சப்போர்ட், பெண்கள் அதாவது வயதானவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குமே நிறைய அம்மாக்கள்லாம் வந்துட்டு துஷாருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி அவரோட டான்ஸ் திறமையை கொஞ்சம் வெளியே கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்களில் இவர் தான் சூப்பராக டான்ஸ் பண்ணுற ஒரு ஆள். அப்படின்னும் போது அதை செம்மையாக வந்து வெளியே கொண்டு வரலாம். முன்னாடி மணி பண்ணுற மாதிரி முன்னாடி ஆடி மற்றவங்களெல்லாம் ஆட வைக்கலாம். அதை பண்ண மாட்டுறாரு. இனிஷியேட்டிவ் எடுத்தால் நல்லாயிருக்கும். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா. இவங்களும் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தா 24,077 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.68. ரம்யா இருக்காங்களே செம்ம கேடி. அதாவது உண்மையிலே பச்சோந்தின்னு பேர் வைக்கலாம். ஏன்னா ரம்யா வந்துட்டு விஜய் பார்வதியோட ஒரு டீலை போட்டாங்க. அதை நம்பி விஜய் பார்வதி ரம்யாவை செலக்ட் பண்ணாங்க. இவர் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த திவாகர் திடீர்னு வந்துட்டு நம்ம சபரி கேட்குறாரு, நீ வந்து டீல் போட்டிருக்க அப்படின்னா என்ன சும்மாண்ணே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி கைட்டு விட்டு வந்துட்டாங்க. அடப்பாவிகளா, இன்னும் யார் ரம்யா இந்த மாதிரி போடுறாங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ரம்யாவை யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்ற சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை தூக்குறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரம்யாவால் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குது சரிங்களா. மேலே கலையை கம்பேர் பண்ணும்போது கண்டென்ட் ஏதோ ஒன்று இருக்குது. துஷாரை கம்பேர் பண்ணும்போதெல்லாம் வந்து கண்டென்ட் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு துஷாரை தூக்கிடுவாங்கள மாதிரி தோணுது. ஏன்னா துஷார்கிட்ட வந்து சுத்தமாக கண்டென்ட்டே இல்லை, கலைக்கிட்டே இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்களும் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 21,365 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.81. அரோரா என்னம்மா என்னாச்சு செல்லத்துக்கு? நல்லா தானே போயிட்டு இருந்தது. டெய்லியும் வந்து மினிமம் 4-5 கண்டென்ட் கொடுத்துருவீங்க. அதை நிறைய பேர் பார்த்து டென்ஷன் ஆவாங்க. ஒரு சில பேருக்கு கிளுகிழுப்பாக இருக்கும். இப்போ என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் போங்க எல்லாருமே நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க, அப்புறம் நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ரொம்ப பாவமாக இருக்காங்க நம்ம அரோரா. அப்படியே வாய்க்கு போட்டு போய் பூட்டு அப்படின்ற மாதிரி இந்த சென்டர் ஃப்ரெஷ் போட்டு சாப்பிட்டாங்களான்னு தெரியல, சைலண்ட்டாகவே இருக்காங்க. எப்பயுமே வயலண்ட்டாக இருப்பாங்க. கமருதீன் கட்டலாம் அப்படி பேசுனாங்க என்னையான்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க வாலண்டராக பிக் பாஸ்கிட்டே சொல்லியிருப்பாங்களோ என்னை எப்படியே தயவு செஞ்சு அனுப்பிச்சிருங்களேன் அப்படின்னு. எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றது சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதரவு இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,707 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.61. ஆதரவு இப்போ ஒஸ்ட்டு, ரொம்ப ஒஸ்ட்டு. அதுவும் நம்ம வினோத் கீழே உட்காந்துருக்காரு. அவருக்கு கால் மேலே அவர் போட்டிருக்காரு, போடக்கூடாதுன்னு பேசி கடைசியில் அவர் மேலேயே காலில் எட்டி உதைக்கிறதுக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணால் அந்த பக்கம் வந்துட்டு ஒரு பாட்டில், அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்து வீசவான்னு கேட்குறாங்க. என்ன இது வயலன்ஸ்ப்பா, ஃபிசிக்கல் வயலன்ஸு. இதே ஜென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய மேட்ரு, என்னையே நடக்குது ஒன்றுமே புரியல. ஆனால் அங்கே யாருமே கேட்கல. அதுதான் கொடுமையிலும் கொடுமை. பக்கத்தில் அத்தனை பேர் இருந்தாங்க, ஒருத்தர் கேட்கல. அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும். பட் கடவுளே வந்துட்டு அழகான ஒரு சான்ஸை கொடுத்துருக்காங்க. ஓட்டு கம்மியாக இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம மேட்ரு நடந்துச்சு. என்னென்னா ஆதிரி உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் விஜய் உட்காந்துருக்காரு. ஆதிரி அங்கேருந்து வா அப்படின்னாங்க. இவர் ஏன் கான்டர் ஓட்டாங்க, ஒரே ஓட்டமா, இன்னும் அக்காவா அப்படின்னு பார்த்து யாரெல்லாம் சிரிச்சுங்கன்றதை சொல்லுங்கள். இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,13,500 ஓட்டு வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு வியானம், லாஸ்ட் வந்து ஆதரவு இருக்காங்க. இதே நிலைமைகள் நீடிச்சு தான் கண்டிப்பாக ஆதரவு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், ஓட்டு கம்மியாக இருக்கிற ஆதரவும் அரோராவும் போடுமா, இல்லை கண்டென்ட் கம்மியாக இருக்கிற கலையும் துஷாரும் போடுமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.